Welcome to Berea Bethel Assembly. Praise the Lord. Hallelujah. நல்லவர் அலையிலே சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலவெல்லாம் கொண்டு வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சொன்னதான அறிவிப்புகளை நாம் மனதில் வைப்போம். நான் மீண்டும் ஒரு விஷயம் கூட வேகமாய் சொல்லிவிட்டு நான் போக கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். என்னவென்றால் இன்றைக்கும் விசேஷ செய்தியாளராக ஸ்ரீலங்காவிலிருந்து நமக்கு ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. கிறிஸ்டோஃபர் அண்ணன் தான் அவர்களை கூட்டி வந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு ராத்திரி தான் நானும் அண்ணனும் ஃபோனில் பேசினோம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியாமே நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டோம் இப்படி தான் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் இந்த நாளில் நேரில் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓ ரைட் அப்படின்னு. அவர் எனக்கு மாத்திரமல்ல, அண்ணனுக்கும் தாசனுக்கும் நல்லா பரிச்சயமானவர். ராஜபாஸ்டர் மூலியமாக அவர்கள் ஸ்ரீலங்காவில் உண்மையாகவே எனக்கு என்னமோ தெரில, போன சில மாதங்களாகவே ஆண்டவர் லங்காவிலிருந்து தேவன் நினைச்ச ஊழியக்காரில் கர்த்தர் கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் நம்மளையும் அங்கே கொண்டு போவார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, தேவ சித்தம் எதுவோ தேவன் நம்ம நடத்திட்டு, உண்மையாகவே இவர்கள் பேர்பட்ட ஊழியக்காரர்கள் நம்முடைய ஆலயத்தில் வருவது ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தர் அவர்கள் இந்த நாளிலே கர்த்தர் பயன்படுத்துவாராக. இதில் நான் வேகமாக சொல்லிவிட்டு போக வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. நமக்கு இந்த வாரம் நடக்கிறதான ஜெபம் எப்பொழுதும் போல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை நடக்கிறதான ஜெபம் மாலை வேளையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தினமும் நடக்கிறதான ஜெபம் நடைபெறும். தேவ பிள்ளைகள் இப்போ நிறைய பேர் அந்த மாலையில் வந்து ஜெபிக்கிறாங்க. நீங்களும் அந்த ஜெபத்தில் வந்து பங்கெடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாக கேட்கிறேன். அதோடு நாம் இந்த லெந்து நாட்கள் ஜெபங்களாக நம்ம போன வருஷம் நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கும் இந்த வாரம், போன வாரம் இதை வைக்கலாம், போன வாரம் நாங்கள் அறிவிப்பு கொடுக்கல, அது வைக்கலாமா வேண்டாமான்ற ஒரு இது இருந்தது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த ஊழியத்தை செய்து ஆகணும்னு சொல்லி நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணோம். இதில் உண்மையாகவே காலையில் 5:30 முதல் 6:30 வரைக்கும் நம்முடைய சபையில் அந்த ஜெபம் நடைபெறுகிறது. முடிந்த தேவ பிள்ளைகள்னு சொன்னால் கூடுமான வரைக்கும் ஆலயத்துக்கு வரதுக்கு என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களால் வர முடியாவிட்டாலும் ஒரு அன்பான வேண்டுகோள், ஜூம்லையாவது என்ன பண்ணுங்க, அதை கனெக்ட் பண்ணுங்கள். 5:30 முதல் 6:30 வரைக்கும் அந்த ஜெபம் உண்மையாகவே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக தேவன் நம்முடைய நடுவில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நாங்கள் நேற்றுக்கு நான் வாசித்தது போல வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சர்தை சபை குறித்து பார்க்கிறோம். இந்த சர்தை சபை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அது செத்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம், செத்தவர்களைப் போல இருந்தால். காரணம் என்ன, அவர்களுக்குள்ள கிரியைகளை என்ன செய்யலை, இல்லை. நம்முடைய சபை ஒரு நாளும் அப்படி ஆயிடக்கூடாது. நம்முடைய சபை கர்த்தருடைய வருகை மட்டும் ஜீவனுள்ள சபையாக இருக்கணும். அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் அதில் பங்கெடுக்கணும். இதில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும், ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு மாற்றத்தை கொண்டு போகணும் அப்படின்னும் போது, போன வாரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு ஊழியக்காரர், அவர் முன்ன பின்ன எனக்கு தெரியலை, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், இந்த மாதிரி நாங்கள் ஒரு மிஷினரி ஊழியம் செய்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, வட இந்தியாவிலேயும் நிறைய மிஷினரி ஊழியர்களை நாங்களும் அனுப்பி அவர்களை இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தரிசனம், இந்த சென்னை பட்டணம் முழுவதும் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. நாங்கள் போன வருஷத்தில் இந்த பகுதியில் செய்தோம். இந்த வருஷத்தில் உங்கள் சபை இருக்கிற பகுதியில் நாங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதை நிமித்தம் வந்து பார்க்கலாமான்னு சொன்னாங்க. நேற்றுக்கு காலையில் என்னை வந்து பார்த்துட்டு அவங்களுடைய தரிசனம் என்ன அப்படின்னா, வருகிற இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மற்றும் இந்த கிறிஸ்மஸ் இந்த நாட்களில் இந்த பகுதியில் எவ்வளோ வீடுகளை சந்திக்க முடியுமோ அவ்வளோ வீடுகளை என்ன செய்யணும், சந்திக்கணும். அதை சந்திக்கணும்னா அவங்க மாத்திரம் செய்ய முடியாது, நம்முடைய சபையாரும் சேர்ந்து தான் அதில் என்ன செய்யணும், செயல்படணும். இப்போ அவங்க ஒரு 10 பேர் வராங்கன்னா நம்ம சபையிலேருந்து 10 பேர் என்ன செய்யணும், இருக்கணும். 2 பேர் ஊழியங்கள் போகிறாங்கன்னா அவங்க ஒருத்தர் போகணும், நம்ம கூட என்ன செய்யணும், போகணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சும்மா ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் அல்ல, அவர்களோடு கூட போய் பேசி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய ஜெப விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அவருடைய எல்லாம் நோட் பண்ணிட்டு வந்து சபையில், இந்த நம்முடைய சபையில் கொடுப்பது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பித்து அந்த ஆத்துமக்களை சபைக்கு கொண்டு வரது தான் இவங்களுடைய தரிசனம். அவங்க வந்து அவங்களுடைய தரிசனத்தை என்னோடு கூட சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அத்தனை சப்போர்ட்டையும் நாங்கள் என்ன செய்கிறோம், செய்கிறேன்னு சொன்னேன்.
ஸோ அதற்காக வருகிற 13 அப்படின்னா மார்ச் மாதம் 13ஆம் தேதி அந்த மிஷனரிமார்கள் நம்முடைய சபையில் வந்து நம்மோடு கூட சேர்ந்து உபவாச ஜபத்தில் பங்கெடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் நம்முடைய சபையில் வந்து காலை ஆராதனை, முதல் ஆராதனை, 2வது ஆராதனையிலும் அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தை கொடுத்து அன்னைக்கு மாலையில் சுவிசேஷ ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு பயிற்சியும் நமக்கு என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் செத்தவனாக இராமல் உயிருள்ளவன் என்று சொன்னால் ஊழியத்தில் என்ன செய்யணும், பங்கெடுக்கணும். அல்லேலூயா. ஆகையினால அந்த பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குட் ஃப்ரைடே சமயத்திலையும் நான் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் நடக்கிறதான அந்த சுவிசேஷ ஊழியத்திலையும் உங்களை என்ன செய்வார்கள், அவர்கள் நம்மை பயன்படுத்த போகிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்பாய் கேட்கிறேன். நேரமில்லாதபடி வேகமாக போகிறேன். விசேஷமாக தம்பி ராஜேஷ் கொஞ்சம் எந்திரிச்சு மகன் ராஜேஷும் அண்ணா சுகுமார் அண்ணா கொஞ்சம் மெர்சிக்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. நாம் இவர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா தம்பி ராஜேஷ்க்கு வருகிறதான 8ஆம் தேதி அருமையான தம்பிக்கு திருமணம். இவருக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் தேவன் எல்லா தேவைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு சந்திக்கிறதுக்காக நாம் எல்லோரும் இவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஐ வெல்கம் வாரன் டு கம் ஃபார்வர்ட். யூ நோ வை? Warren, it's your birthday, man. Right? சரி, அருமையான தம்பி வாரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை ஒரு let's sing a song for him. Right. All right. Birthday song ஒன்று பாடிடுவோம் வாரனுக்கு. Praise the Lord. Hallelujah. Jesus. To you, happy birthday to you, happy birthday dear Warren, happy birthday to you, may God bless you dear, may God bless you dear, may God bless you dear Warren, happy birthday to you. Jesus, may God bless you. நான் இப்பொழுதும் ரொம்ப நேரம் இல்லை, நான் கிறிஸ்டோபர் அண்ணன் கையில் கொடுக்குறேன். அவர்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து மீதம் இருக்கிற நேரத்தை அவர் எடுத்துக்கொள்வார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இறக்கமும் எங்களுக்கு இருந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த நாளின் கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், அதன் பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன உமது வார்த்தையின்படி அன்பு சகோதரன் வாரன் அவர்களுக்கு ஒரு வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதிலும் மேலான காரியங்களை காண்பாய் என்று சொல்லி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் சீயோனுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் உமது மகனை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் அவரை தொடரும்படி செய்வீராக. அதே போல் திருமணத்தை ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை தேவனுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை ஏற்ற வேலைகளை உண்டாக்குகிற எங்கள் தேவனாய கர்த்தர் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் நீர் அல்லவா ராஜா. உமது பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. அந்த நாள் பூலோகத்திலே மாத்திரமல்ல பரலோகத்திலும் மகிமை உண்டாகும்படியாக, சந்தோஷம் உண்டாகும்படியாக பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலனால் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அந்த நாள் கர்த்தாவே ஒரு விசேஷமாய் நாளாய் கர்த்தாவே கர்த்தருக்குள் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நாளாக அமைந்து உமக்கு சாட்சியாய் நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. சகல நன்மைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you. God bless you. Thank you. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான காரியம். ஒரு அருமையான ஒரு இடம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பு போதகர் அவர்களை நேற்று சொன்னது போல் நேற்று பார்த்த எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் ஞாபகம் இல்லை.
ஆனால் நிச்சயமாக சொன்னேன், நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு 15 வருடங்களுக்கு மேலே இருக்கும் இல்லை பாஸ்டர்? ஆமாம். அவருடைய அங்கே பண்ணின ஊழியங்கள், பயங்கரமான ஒரு இடத்துல பண்ணின அந்த ஊழியங்களை நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே கர்த்தர் இப்பொழுது நேர்த்தியான இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். ஆமே, நம்மளை மறவாதபடி தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். உண்மையாகவே உங்களை பார்ப்பது, அன்பு சகோதரன் அவதாஸ் சில முகங்கள் எனக்கு தெரிகிறது. உண்மையாகவே தம்பி கூட தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்கள்ல? எஸ். உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாய் ஒருமித்து அது வாசம் செய்வது எவ்வளோ எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவருடைய பைக்லாம் நான் ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நான் நின்னதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார். எப்படிடா தாஸ் இங்கே வந்து நின்னார் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் இல்லை? ஐயா ஜிகேஎம் காலில் இருக்கிறாங்க. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான். ஐயாவை நான் சாட்சியிலேயே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏதோ மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த இடத்துல ஐயாவை நான் பார்த்து எனக்கு சந்தோஷம்தான். அவர் என்னுடைய மகன். அவர் கரெக்ட். தம்பி டேனியோட மருமகன் அவங்க 2 பேரும். அதனால் ஐயாவை ரொம்ப சந்தோஷம், பார்த்தது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். நாங்கள் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப வருஷம். ஐயா ஜிகேஎம் காலனில் இருக்கிறாங்க. நாங்கள் 70 ஃபீட் ரோடில் எங்களுடைய 2 வீலர் ஒர்க் ஷாப் இருக்கோம். ஐயா வந்து என்னை வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து என்னை பார்த்துட்டு தான் போவார். வண்டி ரிப்பேர் இருந்தது இல்லையா, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து என்கிட்ட பேசிட்டு போவார். சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே அந்த பெரியார் நகர் பகுதியிலே பிரதர் செய்த அந்த ஒர்க் ஷாப், அது ஊழியன்றது சொல்லுவேன். அநேகர் தேவ பிள்ளைகள் வந்து தான் அவருடைய அந்த ஒர்க் ஷாப்பில் வண்டி குமிஞ்சு போய் இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. சரி, நேரம் கடந்து போகிறபடினா துரிதமாய் கடந்து போகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினாலே அடிமைக்கு கொடுத்த அந்த ஒரு பாரம் என்னதென்றால், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக தேவன் முன்குறித்தபடினால் நம்முடைய தேசத்திலே எல்லா மாநிலங்களுக்கும் நான் கடந்து போயிருக்கிறேன். எல்லாவற்றையும் விவரமாய் சொல்வதற்கு நேரமல்ல. சந்தர்ப்பம் கிடைக்குமானால் இன்னொரு நாள் சாட்சியோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே போல் இது ஸ்ரீலங்கா தேசத்துக்கு இதுவரைக்கும் 6 முறை போயிருக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல் வாங்க, நிச்சயமாக வாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் நான் ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போவேன். அது மாதிரி அடுத்த முறை போகும்போது யூ ஆர் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். நம்முடைய சுரேஷ் பிரதர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க மூலமாக தான் எனக்கு ஸ்ரீலங்கா, ஒரு பெரிய நல்ல ஒரு கோஆர்டினேட்டர். ஸ்ரீலங்கா தேசத்தில் எல்லா ஊழியங்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறவர் அவர் தான். அவர் ஒரு டீச்சர், ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்துட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார். இந்த நாளில் அவரோடு கூட பாஸ்டர் தாரக, சிங்கள பாஸ்டர், தமிழ் அவ்வளோவா தெரியாது, புரிஞ்சுப்பார். பட் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய ஆலயத்துக்கும் நான் கடந்த முறை போயிருக்கிறேன். இதே போல் ஒரு அருமையான ஒரு ஆலயம். விசேஷமாக சொல்லணும்னா நல்ல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு தேவனுடைய மனிதன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவதாசர்களை பார்ப்பது மிகுந்த ஒரு அரிதான காரியம். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆவிக்குள்ள பிள்ளைகளை தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக தான் சம்மந்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி உள்ள அந்த ஐக்கியம் கிடையாது. எங்களுடைய ஃபெல்லோஷிப் கொஞ்சம் வித்தியாசமாக, நிச்சயமாக கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அது தேவன் இணைக்கிற ஒரு காரியம். இந்த நாளிலே நேற்று தான் வந்தாங்க. நேற்று என்னுடைய பேரனுக்கு ஒரு சின்ன சர்ஜரி இருந்தது. அதை முடிச்சுட்டு திருவான்மியூரில் முடிச்சுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டில் எனக்காக ஒரு 1/2 hour காத்திருந்தாங்க. அப்புறம் காரை எடுத்துகிட்டு போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நேற்று ஈவினிங் எண்ணூரில் ஒரு பாஸ்டரை போய் பார்த்துட்டு அங்கே முடிச்சுட்டு தொடர்ந்து ஊழியங்கள் 3ஆம் தேதி வரைக்கும் என்னோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். நாளைய தினத்திலே நாங்கள் கேரளாவுக்கு கடந்து போகிறோம். அங்கே ஒரு 3 நாள். அதுக்கு பிறகு கோத்தகிரி ஊட்டி பகுதியிலே ஒரு 3 நாள் ஊழியங்களை முடித்து சென்னைக்கு வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போவார்கள். அங்கே போயிருக்கும்போது ஸ்ரீலங்கா தேசத்திலே நான் சொல்லப்போனால் எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். பிரதர் மூலமாக தான். போகாத இடமே இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா இடங்களுக்கும் போயாச்சு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை
நாங்களாக முன்வந்து செய்கிற ஊழியம் இது. யாரும் கூப்பிட்டு போகிறது கிடையாது. கர்த்தர் எங்களை அழைத்த அந்த அழைப்பில் நாங்களாக முன்வந்து ஊழியங்களை செய்யும் பொழுது அது மிகுந்த தேவனுடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்கிறது. இல்லாட்டி அவங்களா கூப்பிட்டு நம்ம போனால் அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம தாராளமாக நம்ம சுயாதீனமாக சொல்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லப்போனால் கொடுத்து ஊழியம் பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் 56 பாடல்களை எழுதி பாடும்படியாக தேவன் பெரிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். யூடியூப்பில் இந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம். டி கிறிஸ்டோஃபர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பாடல்கள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இப்பொழுது லேட்டஸ்ட்டாக போன வாரத்தில் தான் காட் மியூசிக்லேயும் என்னுடைய பாடல்கள் வருகிறது, அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஒரு பாரம். ஆகவே சொல்லப்போனால் பாடல் என்பது எனக்கு ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாடல் மூலமாக இந்த அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் விசேஷமாக ஸ்ரீலங்கா தேசத்திலே நிறைய பேர் இன்னும் சபைகளே என்னுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார், தேவனுடைய பாடலை. ஹல்லேலூயா. விசேஷமாக பாஸ்டர் தாரகை அவருடைய மகள், சின்ன மகள், அவள் தமிழ் தெரியாது, தமிழ் பாடலை சிங்களத்தில் எழுதி சொல்ல போகிற என்னையோட நேர்த்தியாக அருமையாக பாடினா. அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நல்ல ஒரு அப்சர்விங் மைண்ட் அவளுக்கு, நல்லா பிக்கப் பண்ணிட்டு ஒரு முறை கேட்டால் அது அப்படியே இது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் பொழுது. எங்கேயோ தேவன் எதை கொண்டாயிலும் தேவன் எதாயிலும் ஒன்று செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று கேட்குறேன்னா, நம்ம ஏன் பாடணும் சொல்லுங்கள்? நம்ம ஏன் பாடணும்? வசனத்தை தான் கேட்குறேன். நம்ம ஏன் பாடணும்? ஏன் நான் பாடணும்? வசனம் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் நன்மை, ஒருத்தருக்காயிலும் செய்யலன்னு சொல்லவே முடியாது. இந்த நாளில் இங்கே வந்து இருப்பது கூட தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கடந்த காலங்களை யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் தேவன் நம்மளை இம்மட்டுமாக தாங்கி ஏந்தி நம்மளை சுமந்து நம்மளை தப்புவித்து எவ்வளோ அதிசயமாக அற்புதமாக தேவன் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலில் ஒரே ஒரு அடியை விட்டால் போதும், மணிக்கணக்காக ஆராதனை பண்ணி போய்கிட்டே இருப்போம். அப்படி தான் நம்முடைய இதெல்லாம் அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் தேவன் நல்லவர். எல்லாவற்றையும் அதன் நேரங்களிலே தேவனும் முடிப்பார், நம்மளும் முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் ஒரு அடியை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். அதனுடைய பாட்டு புக்கு இருக்குது, ஒரு சிலதை கொண்டு வந்திருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, ஃப்ரீ தான். 29வது பாடல், நான் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே நீங்கள் தான். சி மேஜர் 4/4. தேங்க்யூ லார்ட். நான் ஒன்றும் இல்லை ஐயா எல்லாமே நீங்கள் தான். என்னுடைய சாட்சி ஒரு பெரிய சாட்சி. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகள், தேவன் என்னை உருவாக்கின சூழ்நிலைகள், இந்த ஸ்தானத்திற்கு நான் வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா, நான் எம்மாத்திரம். குழியிலே கிடந்த, பாதாளத்திலே இருந்த, அந்தரங்கத்திலே இருந்த, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உயர் ஸ்தானங்களிலே வைத்தது இந்த மேலான கிருபை அல்லவா, இந்த மேலான கிருபை அல்லவா. கர்த்தர் செய்த மகத்துவமான செயல்களை நினைக்கும் பொழுது என்னால் கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாதுங்க. நடத்தி வந்த பாதைகள் வித்தியாசமானது, அலாதியானது, மேன்மையானது, மகத்துவமானது. நாவினால் சொல்லி விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். நம்ம ஒண்ணும் இல்லைங்க. we are nothing from God. அவர் நல்லவர். எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன், தற்செயலாய் செய்கிற தேவன் அல்ல. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னையும் என்னையும் அவருடைய கண்கள் கண்டது அல்லவா. இதுவரைக்கும் உன்னை சுமந்து வந்தது, உன்னை தாங்கி வந்தது, நேர்த்தியான வழிகளிலே உன்னை நடத்தினது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை மகிழ்ச்சி ஆக்கினது. எதனால்? உன்னுடைய பலத்தினாலா, உன்னுடைய பராக்கிரமத்தினாலா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு. கண்களை மூடி ஜெபத்தோடு கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஓ
நான் ஒன்றும் இல்லை ஐயா இயேசுவே, எல்லாமே நீங்க தானே. நான் ஒன்றும் இல்லை ராஜா, எல்லாமே நீங்க தானே. என் வாழ்விலும் என் தாழ்விலும் எனக்கெல்லாமே நீங்க தானே. நான் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே நீங்க தானே. நான் ஒன்றும் இல்லை ராஜா, எல்லாமே நீங்க தானே. என் வாழ்விலும் என் தாழ்விலும் எனக்கெல்லாமே நீங்க தானே. சொல்லுங்க. என் வாழ்விலும் என் தாழ்விலும் எனக்கெல்லாமே நீங்க தானே. எத்தனை நிந்தனைகள் என் வாழ்வில் கடந்து வந்தே அப்பா, எத்தனை நிந்தனைகள் என் வாழ்வில் கடந்து வந்தே. அத்தனையும் என்னை மேற்கொள்ளாமல் கனிவோடு என்னை நடத்தி வந்தீர். ஆமென் ராஜா. அத்தனையும் என்னை மேற்கொள்ளாமல் கனிவோடு என்னை நடத்தி வந்தீர். நான் ஒன்றும் இல்லை ராஜா, எல்லாமே நீங்க தானே. நான் ஒன்றும் இல்லை நாதா, எல்லாமே நீங்க தானே. என் வாழ்விலும் என் தாழ்விலும் எல்லாமே நீங்க தானே. என் வாழ்விலும் என் தாழ்விலும் எல்லாமே நீங்க தானே. அனுபவத்தின் மூலமாக எழுதிய பாடல்கள். ஏதோ பரவசத்தினாலோ ஏதோ ராகம் நல்லா இருக்கணும், மியூசிக் நல்லா இருக்கணும், அப்படி இப்படி தனி அறையிலே போய் தேவன் எனக்கு செய்த மகத்துவமான கிரியைகளை நினைத்து கண்ணீரோடு கூட தேவ சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது வருகிற பாடல்களாம் இது. அத்தனை பாடல்களும் எவ்வளவு தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத எங்கேயோ மலைப்பிரதேசங்களிலே உருவாக்கப்பட்ட என்னையும், ஒரு படிப்பறிவில்லாத தாயின் தகப்பனுக்கும் பிறந்த என்னையும் கண்மலையின் மேல் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்கு சாட்சியாய் சொல்லணும்னா, கடந்த வருடம் யூரோப்பு தேசங்களுக்கு 5 தேசங்களுக்கு போகும்படியாக தேவன் பெரிய கிருபையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அநேக தேசங்கள் அந்தமான் பகுதிகளில் ஊழியம் செய்யும்படியாக மேன்மையான பாக்கியத்தை கொடுத்தார். உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே பிரதர் சுரேஷ் அவர்கள் கொண்டு வருவார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஸ்ரீலங்கா தேசத்திலே பலன்கொடா என்கிற இடத்திலே அவர் இருக்கிறார்கள். நல்ல ஒரு தேவனுடைய தாசன், ஒரே ஒரு மகள் அவருக்கு உண்டு. நாங்கள் போகும்போதெல்லாம் அவருடைய வீட்டில் தங்கி இருந்து தான் அநேக இடங்களுக்கு நாங்கள் போவது உண்டு. ஹல்லேலூயா. அதனால் அவர் தேவனுடைய வார்த்தையை வேலை செய்து கொண்டே, டீச்சராக இருந்து கொண்டே இந்த நாளிலே தேவனுடைய மகிமையான ஊழியத்தை செய்கிறார். அவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். சரியான நேரத்திலே நிச்சயமாய் முடிக்கப்படும் உங்களுக்கு. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது மூணாவது தடவையாக நான் இந்தியா தேசத்துக்கு மாறிது. எங்கிட்ட மூணாவது தடவை. எங்களுடைய ஸ்லாங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாம், கொஞ்சம் நீங்களாம் அதை புரிஞ்சிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நம்முடைய ஸ்ரீலங்கா தேசத்தில் நாங்கள் சிங்களமும் தமிழும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேசுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதனால் எங்களுடைய ஸ்லாங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆகவே நீங்கள் அதுகளை புரிஞ்சிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி, நான் சிங்கள பாட்டை பாடுறேன், நீங்கள் தமிழில் பாடுங்க. ඔබ මා සමඟ සිටින නිසා අද මා ජීවත් වනේ. நம்ம எல்லா பாட்டையும் மாற்றிடுவோம். நீர் என்னோடு இருப்பதினால் இதுவரை ஜீவிக்கிறேன். யெகோவா ஷமா, யெகோவா ஷமா, யெகோவா ஷமா, யெகோவா ஷமா, யெகோவா ஷமா, யெகோவா ஷமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிற கர்த்தர் மூன்றாவது முறையாக இந்த இந்திய தேசத்துக்கு வர கிருபை செய்திருக்கிறாங்க. நான் அவங்களுடைய பாஸ்டரை கண்டோடனே நான் நினச்சிட்டேன் அவரை ஸ்ரீலங்காவை கூப்பிடணும். சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் ஸ்பெஷல். நீங்கள் பாஸ்டர் உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அதே போல் எங்களுடைய பாஸ்டர் கிறிஸ்டோஃபர் எங்களை இந்தியா தேசத்துக்கு வர்றதுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தார். எங்களை பராமரித்து, எங்களை ஆதரித்து, இங்கே வாரதுக்கு ஒவ்வொரு முறை வந்த நேரங்களெல்லாம் எங்களோட ஊழியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு எனது நன்றி. நான் வந்து நீங்கள் நினைக்கூடாது நான் பெரிய ஸ்காலர் இல்லாட்டி ஒரு பைபிள் டீச்சர், பெரிய ஒரு போதகர் அல்ல. என்னை விட எங்கிட்ட இருக்கிறீங்க நிறைய பேர், பைபிள் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க, ஸ்காலர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய படித்தவங்க இருக்கிறீங்க. பவுல் சொல்கிறாரு என்னன்னா, என்னை விட மற்றவர்களை மேன்மையாக என்ன கடவீர்கள்ன்ட்டு. எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடச்சிருந்துச்சு, நான் தான் பெரிய பிரசங்கியார் நான் நினைக்கல. உங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு முன்னுக்கு என்ன செய்கிறேனே தாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கர்த்தர் பேசின காரியங்கள், நாங்கள் பைபிள் வாசிக்கிற நேரங்கள், வேதத்தை வாசிக்கிற நேரங்களில் எனக்கு கர்த்தர் பேசின காரியங்கள், என்னோடு இடைப்பட்ட காரியங்கள் இந்த நாளில் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு அதை உங்களை பலப்படுத்திட்டு போகிறது தான் எங்களுடைய நோக்கம். தான் கர்த்தர் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் இந்த தேசத்துக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் பார்ப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 12 5வது 6வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 5-6 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். சாரி. ஆம். இப்போ அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றை அற்பமாக எண்ணாதே, அவரால் கழிந்து கொள்ளப்பட்டும் சோர்ந்து போகாதுன்னு வேதம் சொல்லுது. சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், சிற்றைகள் வார நேரம், கடிந்து கொள்ளுதல் வார நேரம் நாங்கள் சோர்ந்து போயிடுறோம் வாழ்க்கையில். எங்களை யார் சிச்சிருப்பா, யார் எங்களை கடிந்து கொள்வா? எங்கள் மேலே ஒரு அன்பு இருக்கிற ஒரு மனுஷன் தான், ஒருத்தர் தான் எங்களை கடிந்து கொள்ளாங்க. எங்களுடைய தகப்பன் தாய் ஏன் எங்களை கடிந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் மேலே அன்பு இருக்கிறபடினால,
எங்களை சரியான வழியில் நடத்தணும், சரியான ஒரு வழியில் வரணும், நல்ல ஒரு மனுஷனாக வரணும்னு தான் எங்களுடைய தாயோ தந்தையோ எங்களை என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க, சிட்சிப்பாங்க. அதைவிட மேலான தகப்பனாகிய எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி அந்த உலகத்தில் உள்ள ஒரு தகப்பனே எங்களை சிற்று செஞ்சு எங்களை வழி நடத்தணும், நல்வழிப்படுத்தணும்னு யோசிக்கிற நேரம் எங்களை படைத்து தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிவு செய்த, எங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக அவருடைய பிள்ளையாக வாழணுன்ட்டு இவ்வளோ ஒரு பிளான் இருக்கும். ஆகவே வேதம் சொல்லுது என்னன்னு சொன்னால், சில நேரங்களில் எங்களுடைய சிச்சை வார நேரம் என்ன செய்கிறோம், எங்களை கர்த்தர் தண்டிக்கிற நேரம், அல்லது உங்களுடைய பாஸ்டர் சில வார்த்தைகளை கொடுக்குற நேரம், கர்த்தர் வெளிப்படுத்துகிற எங்களை பாவத்தை குறித்து, எங்களுடைய தீமையான காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிற நேரம் என்ன செய்கிறோம், நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். ஸ்ரீலங்காவில் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு, நம்ம பாஸ்டர்லாம் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இப்போ தாரக பாஸ்டர் கொஞ்சம் சொல்லிட்டா என்ன செய்வாங்க, அடுத்த நாள் அடுத்த சபையில் போயிடுவாங்க, அடுத்த நாள் அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பாஸ்டரை பற்றி என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. அது பாஸ்டர் சரியில்லை, அதனால் இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம் பிரதர் பாஸ்டர்ன்ட்டு. சரியா, கர்த்தர் ஏன் நம்மளை சிச்சிக்கிறார், என்னையை எடுத்துக்கோமே, ஏன் நம்மளை பற்றி கர்த்தர் எங்களுடைய குறைகளை சொல்கிறாரு, அடே இந்த பாவம் செய்கிற, இப்படி செய்கிற, இதை விட்டு விலகு அப்படி ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், என் மேலே உள்ள பாசத்தினால, அன்பினால். அதை நாங்கள் புரிஞ்சிக்கணும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்பயுமே புரிஞ்சிக்கணும். தாவீதெல்லாம் என்ன செய்கிறோம், எத்தனையோ பாவங்களை விழுந்தான். சரியா, தாவீது செய்யாத பாவம்ல, ஆனால் என்ன செஞ்சான், அவன் மனம் திரும்பி அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிற நேரம், நாத்தான் வந்து சொல்கிற நேரம், நீ இதை செஞ்சிட்டேன்னு சொல்கிற நேரம் என்ன செஞ்சான், மனம் கசந்து அழந்து அவன்ட என்ன செஞ்சான், உடுப்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டு உபவாசம் இருந்து அழுது தன்னை திருத்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை நேசித்தார், கர்த்தர் அவனை நேசித்தார். இது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன் சொன்னார் தாவீதை, இருதயத்துக்கு ஏற்ற மகன். பாவம் செய்யாதவங்களை பாவம் செஞ்சான், அதுக்காக நாங்கள் பாவம் செஞ்சு திருப்பி மன்னிப்பு கேட்டு திருந்துறதல்ல நான் சொல்கிறேன். எப்படி மனம் கசந்து அழுந்து சிச்சைகள் வரும் பொழுது, கர்த்தர் எங்களை தண்டிக்கின்ற பொழுது, எங்களை உணர்த்துகின்ற பொழுது, தீர்க்க தரிசனங்கள் வரும் பொழுது, வெளிப்பாடுகள் வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது என்ன செய்யணும், எங்களை அது சிச்சையாக எண்ணி கர்த்தர் என்னை செய்கிறது சரி செய்வதற்காக, சீர்படுத்துவது. அருமையான சகோதரன் சொன்னார், என்னை சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தை வருது, என்னை சரி செய்வதற்காகத்தான் இந்த வார்த்தை வருதுன்ற ஒரு உள்ளுணர்வு. மனம் கசந்து, சிங்களத்தில் சொல்லுவாங்க பசுத்தாவிலின்ட்டு, மனம் கசந்து அழுது தாவீதை போல், ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டேன் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுது எங்களை திருத்தி மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருக்கணும். அதான் வேதம் என்ன சொல்லுது, சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது என்ன சோர்ந்து போகாத. சில நேரங்கள் சோர்ந்து போய், என்னடா இந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறார், எந்த நாளும் டார்ச்சர் தான், இந்த நாளும் இந்த வசனம் தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, யாரோ சொல்லிட்டாங்களோ, பாஸ்டருக்கு யாரோ கோல் சொல்லிட்டாங்களோ, அங்கெல்லாம் அப்படித்தான், யார் சொல்லியிருப்பா, பாஸ்டரோட யார் இருந்தால் இவராக தான் இருக்கும், அவராக தான் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க சிலர். எங்கே அப்படி இல்லை, நீங்கள் நல்லா சரி, அங்கே நம்முடைய ஸ்ரீலங்காவில் என்ன செய்வாங்க, பாஸ்டருக்கு விரோதமாக அங்கே முறுமுறுக்கிறவர்களாக, பாஸ்டரை என்ன குறை சொல்கிறவர்களாக, ஊழியக்காரவங்க அல்லது வசனத்தை கொடுக்குறவங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க மேலே என்ன செய்வாங்க, எப்பயுமே அவங்களுக்கு என்னது ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் எங்களை நேசிக்கிறபடினால தான் இல்லை பரலோகத்துக்கு கூட்டு போகணும், கர்த்தரோடு இருக்கணுன்றக்காகவே தான் என்ன செய்கிறார், கர்த்தர் எங்களை சிட்சிக்கிறார். எங்களை சிச்சிருப்பது என்னத்துக்காக, ஏன் எங்களை சொல்கிறாரு, பாஸ்டர் ஒருத்தரை பார்த்து ஏன் சொல்கிறாரு, மகனே மகளே இப்படி செய்யுங்க, இப்படி இருக்காங்க, கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு, இந்த பாவத்தை செய்யாத, இப்படி இரு அப்படி இருன்னு. எந்த நேரம் அது நமக்கு டார்ச்சராக இருக்கும். நம்முடைய கலந்த காலத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரம் என்ன செஞ்சோம், அப்படி எங்களுடைய பாஸ்டர் ஊழியக்காரவங்களாம் சொல்கிற நேரம் என்ன செய்வோம், நாங்கள் ஓடி ஒளிஞ்சிருவோம். இந்தியாவிலிருந்தெல்லாம் வருவாங்க, நல்ல தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறாங்க, நல்ல வெளிப்பாடு உள்ள தேவ மனுஷர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், அவளுக்கு கண்டா ஓடி ஒளிஞ்சிடுவோம், சொல்லிடுவாரோ நம்மளுடைய குறைகளை சொல்லிடுவாரோன்னு நம்ம என்ன செய்வோம், நாங்கள் ஓடி ஒளிஞ்ச சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஐயோ இதை அவர் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கலாமே, இன்னும் நல்லா இருந்திருப்போமே,
ஐயோ நம்ம பாஸ்டர் சொன்னதை கேட்கல, நம்ம அம்மா அப்பா சொன்னதை கேட்கலேன்ட்டு நாங்கள் கவலைப்படுற சந்தர்ப்பம் இன்னும் இருக்குது. அருமையான வாலிப பிள்ளைகள் அங்கே இருக்கிறீங்க, தயவு செய்து சிச்சைகள் வரும் பொழுது, வார்த்தைகள் வரும் பொழுது, தேவன் உணர்த்துகின்ற பொழுது, ஒரு பரக்கரவா தேவன் சொல்லுகின்ற பொழுது அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. அதை அது மறு பேச்சு பேசாங்க, பாஸ்டரை குறை சொல்லாங்க, வசனங்களை குறை சொல்லாங்க, ஆண்டவரை குறை சொல்லாங்க. ஆண்டவரே எனக்கு தான் நீங்கள் பேசுறீங்க, நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரை, என்னைய நான் செஞ்சுக்கிறேன், என்னை சீர்படுத்துங்க, நான் சரியாகிறேன் ஆண்டவரை, என்னை உங்களுக்குள்ளே தாழ்த்துறேன் ஆண்டவரை, இந்த பாவத்தை நான் செஞ்சேன் அதை விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாங்கள் சீர்பொருந்துகின்ற பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. சரியா? அன்று அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாது. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகள் சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லிருக்கிற புத்துமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். யாரு மேலே ரொம்ப பாசம் இருக்கும், நம்முடைய பிள்ளைன்னு வைங்களே, எனக்கு ஒரே மக ரொம்ப பாசம், வேற யாரும் இல்லை எனக்கு, அவரை நான் சிச்சிப்பேன். சரியா? பாசம் இல்லாதவங்க சிச்சிக்க மாட்டாங்க தெரியுமா? உங்கள் பாஸ்டர் உங்கள் மேலே பாசமாக இருக்கிறனால தான், அன்புள்ளவனால் தான் சிச்சிக்கிறாரு, அன்புள்ளவனால் தான் சொல்கிறாரு. கர்த்தரும் அப்படித்தான். இந்த உலக தகப்பனே அவ்வளோ அன்பாக இருந்தா, எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை முன்குறித்து இருக்கிற கர்த்தர் எவ்வளோ அன்புள்ளவர். நாங்கள் கெட்டு போகக்கூடாது, கடைசி வரை ஒரு இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து பரலோகத்துக்கு போகணும், இந்த மகன் கெட்டு இடையில வழி விலகி போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு அன்பு, மேலான அன்பு. இந்த உலக தகப்பனே அவ்வளோ நான் நானே என் மகளை நேசிக்கிறேன். எல்லாத்தையும் படைத்த கர்த்தர் எங்களுக்காக ஜீவனை விட்ட, எங்களுக்காய் இரத்தம் சிந்தின, எங்களுக்காய் பாடுகள் பட்ட, எங்களை நேசிக்கிற அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற கர்த்தருக்கு எங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, எங்கள் மேலே ஒரு பிளான் இருக்குது. அவர் ஒரு பிளானை வரைஞ்சி வச்சுட்டார் கர்த்தர். எரேமியா 29:11 சொல்லுது என்னது? அவர் எங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு எதுவாக இருக்குது. எங்களை வச்சு என்னை குறித்து உங்களை குறித்து இந்த நாளில் நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறது கர்த்தருடைய பிளான். அவர் ஐயாவை கூப்பிட்டது பிளான். எல்லாம் கர்த்தர் எல்லாம் முன்குறிச்சு வச்சுட்டார், எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. அவருக்கு விருப்பம் இல்லை அந்த பிளானை விட்டு நாங்கள் வெளியில் போகிறது. அவருக்கு விருப்பம் இல்லை அந்த பிளானுக்குள்ளே நாங்கள் இருக்கணும். அந்த பிளானுக்குள்ளே இருந்தால் தான் கடைசியில் அவர் எதிர்பார்க்குற காரியங்கள். இந்த மகனை நான் இப்படி வச்சுருக்கணும், இந்த மகனை பாஸ்டர் கிறிஸ்டோபர் இப்படி வச்சுருக்க, அவருக்கு ஒரு பிளான் ஒன்று இருந்திருக்காரு தான் இப்படி வச்சுருக்கிறார் கர்த்தர். முன்குறித்து எங்களை தெரிவு செய்து அழைத்து ரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து எங்களை சிட்சித்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தர். இது எல்லாமே பிளான் கர்த்தருடைய. ஆகவே யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறார், எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தண்டனைகள் வார நேரம் இப்போ நம்மளாலாம் கர்த்தர் தண்டிச்சிருக்கிறோம். அந்த நேரம் சொல்லியிருக்காங்க, சில நேரம் மிஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சில நேரம் கேட்காம இருந்திருக்கிறோம். சில நேரங்களில் ஐயோ பாஸ்டருக்கு யாரும் சொல்லியிருப்பாங்களோ, யாரோ கோல் சொல்கிற ஆளுங்கள் இருக்குது, என்னோட இருக்கிற ஃப்ரெண்டாக தான் இருக்கும், பாஸ்டருக்கு சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சிருக்கோம். அப்படி இல்லை. இப்போ நாங்கள் சில நேரங்களில் மனஸ்தாபப்படுறோம். அடே அதெல்லாம் கேட்டிருந்தா இன்னும் அவன் நல்லா இருந்திருக்கலாம் வாழ்க்கையில். சில வேதனைகள் வரும் பொழுது, குறைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நாங்கள் விட்ட தவறுகளினால, நாங்கள் செஞ்ச தவறில் நாங்கள் சில நேரங்களில் துக்கப்படுற நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் கடந்து வந்துட்டோம். 56 வயசு எனக்கு ஆகுது. சில நேரம் வாலிபர்கள் இருக்கீங்க, சின்னவங்க இருக்கீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை சிட்சிக்கின்ற பொழுது, சிச்சை என்று சொல்கிற நேரம் ஆங்கிலத்தில் செஸ்டைஸ்ன்னு சொல்கிறது சிச்சை, சீர்படுத்துறது, சரி செய்யுது, திருப்பி ரீசெட்டப் செய்கிறது. கர்த்தருக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறது? மனஸ்தாபப்பட்டு எங்களை சீர்படுத்தி கொள்வது சிச்சை. சிச்சை வார நேரம் சிச்சை கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால் எங்களை சீர்படுத்துவதற்காக
தண்டனை. இப்போ நாங்கள்லாம் வாத்தியாராக இருக்கிற ஒரு ஸ்கூலில் பிள்ளைகள் வேலை செஞ்சால் நாங்கள் தண்டிப்போம். தண்டித்து அவனை கையை காலை உடச்சி அவனை இல்லாமக்கிறக்கா தண்டிக்கிறோம் இல்லை, பெரம்பை வச்சு அடிப்போம், ஏசுவோம், புத்திமதி சொல்லுவோம். ஏன்னா அவன் ஒரு நல்ல ஒரு மாணவன், நல்ல ஒரு பிள்ளையாவன் வாரதுக்காக. கர்த்தரும் அப்படித்தான், அதுதான் சிச்சை. எங்களை இல்லாமக்கிறதுக்கு இல்லை, எங்களை அடித்து ஒரு மூளையில் முடக்கி காலை கையை உடச்சி போடுறதுக்குள்ள கர்த்தர் எங்களை சிச்சிக்கிறது. எங்களை நேசிக்கிறபடினால, அவர் அளவில்லாத அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறபடினால, விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு விலையை கொடுத்துருக்கிறனால கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த சிச்சையை கொடுத்து என்ன செய்கிறார், எங்களை சீர்படுத்த விரும்புகிறார். இந்த நாளில் சில நேரங்களே நாங்கள் என்ன செய்யலாம், சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நாங்கள் எத்தனையோ முறை வார்த்தை எங்களை திருத்திக்கிறாமல் இருக்கலாம். நாங்கள் என்ன செய்யணும், நான் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு தான் பேசுகிறீங்க. பாஸ்டர்கிட்ட இருந்து வார்த்தைகள் வர, ஊழியக்காரங்க மூலமாக வார்த்தைகள் வர நேரம், சில நேரங்கள் வெளிப்பாடுகள் வர, சில நேரம் பவுல் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் சபையை என்னது சீர்படுத்துவதற்காக வருதுன்னு சொல்லி அவை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, நல்ல வெளிப்பாடு, மனுஷனுடைய சகல காரியங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் காலையில் கேட்டேன், பாஸ்டர் நான் பாஸ்டர் இல்லை, நீங்கள் பாஸ்டர், நீங்கள் பேசுங்களேன் அப்படின்ட்டு. அது சொன்னார், இல்லை நீங்கள் பேசுங்க பிரதர்ன்ட்டு. நான் பெரிய ஸ்காலரில், நான் பெரிய பைபிள் காலேஜ் போயிட்டு படித்து செஞ்சவே இல்லை. ஆனால் என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டா இப்படி நின்று பேசக்கூட தகுதியற்ற மனுஷன், அவளத்துக்கு பயந்து ஒரு மூலையில் அப்படியே முடங்கி போயிட்டு இருந்த மனுஷனுங்கள், நம்மளெல்லாம் இவனையும் ஒன்றுக்கும் உதவாத லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி சொன்ன சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பெரிதான ரட்சிப்பை மீட்பை கொடுத்து, இப்போ இதிலேருந்து இப்படி மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறது கூட அந்த நேரம் விறுவிறுத்துருவோம், இயலாது. ஆனால் எங்களை கர்த்தர் இந்த நாளில், நான் ஒரு பைபிள் வார்த்தையை வாசிச்சுட்டு இல்லாட்டி ஒரு சாட்சியை சொல்லிட்டு போகிறது கூட எனக்கு பெரிய ஒரு இது, நாங்கள் பெரிய பிரசங்கியார் இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே 3வது முறையாக இந்தியாவை கொண்டாந்துருக்கிறாரு. கர்த்தர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரிது, நோக்கங்கள் பெரிது. அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிற கர்த்தர், எளியவர்களை, ஒன்றுக்கு உதவாதவர்களை, படிப்பறிவற்றவர்களை, ஞானமற்றவர்களை அவர் உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சிச்சைகள் வரும் பொழுது சரியா சோர்ந்து போகாங்க, எப்பயும் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவே எனக்கு தான் ஆண்டவர், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தண்டிக்கிறீங்க, என்னை சரி செய்வதற்காக, சீர்படுத்துவதற்காகன்ற ஒரு எப்பயும் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் செஞ்சால் நல்லதுக்கு தான் செய்வார். எங்களை நாங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, நாங்கள் வீணாகி விடக்கூடாது என்பதற்காகவே எல்லா காரியங்களும், இப்படி ஒரு செட்டப், இப்படி ஒரு ஆலயம், இப்படி ஒரு பாஸ்டர், இப்படி மூப்பர்கள், இப்படி ஊழியர்களே எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எங்களை சீர்படுத்துவதற்காக. பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான ஊழியர்களை கொண்டு பலவிதமாய் பேசிக்கொண்டிருப்பார். பாடல்கள் மூலம் பேசுவார். ஏன்னு சொன்னால் கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிதான கிருபையினாலே. மற்ற இடங்கள் இப்படி ஒரு செட்டப்பில், ஒரு சர்ச்ன்ற ஒரு செட்டப் நிறைய சமூகத்தில் இல்லை. அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இல்லை. இப்போ நம்மெல்லாம் பார்த்தோம், இந்த தெருக்களில் அப்படியே இருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளாம் ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைகள்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லைங்க. பாட்டுக்கு அப்படியே தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. தான் நானும் பாஸ்டர் சொன்னோம், அங்கேயும் அப்படி தான். அவங்களுக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை, வார்த்தையை சொல்ல யாரும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் மேலே எவ்வளோ நேசமுள்ளவராக இருக்கிறார், எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறாரு. ஒரு ஆலயத்தை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, பாஸ்டரை கொடுத்து, மூப்பர்களை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு எங்களை சிச்சிக்கிறார், எங்களை நல்வழிப்படுத்துகிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களை நல்ல வார்த்தைகள் வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அடுத்த வசனம் வாசிங்கம்மா, 7வது. நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஆம், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்போ
நாங்கள் சிச்சை என்ன இருந்தால் தான் அவர் புத்திரராக நடத்துகிறார். அப்பாவுக்கு தான் உரிமை இருக்குது எங்களை தண்டிக்க. வேறு யாரும் எங்களை வந்து தண்டிக்க இயலாது. வெளியில் உள்ளவங்க வந்து தண்டிக்க இயலுமா? இப்போ நம்ம வாத்தியாராக இருக்கிறோம், இந்த பிள்ளைகள்லாம் குழப்பம் பண்ணிட்டா என்ன செய்வாங்க? அது அப்பா சொல்லுவார், சார் இந்த கண் 2 மட்டும் வச்சிருங்க, மற்றல என்ன நடந்தாலும் காரியம் இல்லைன்னு. அடிக்க இயலுமா? கண்ணை வச்சுட்டு உடம்பெல்லாம் புண்ணாக்க இயலுமா? பிள்ளைய லேசாக ஒரு கொஞ்சம் செவந்துட்டாலே கை, அடுத்த நாள் அந்த அப்பா வருவார், சார் இப்படி அடிச்சிருங்க எங்கள் பிள்ளைய, சொல்ல இயலுமா? நீ தாய்யா சொன்னன்ட்டு ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிடுவாங்க. தண்டிக்க இயலாது, இப்போ கை வைக்க இயலாது, ஏச இயலாது, முறைக்க இயலாது. நிறைய சட்டங்கள் போட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி நம்மலாம் அடி வாங்கியிருக்கோம். முழங்கால நிற்க வைப்பாங்க, மணலில் நிற்க வைப்பாங்க, அடிப்பாங்க, தண்டிப்பாங்க, ஏசுவாங்க. இப்போலாம் ஒன்றும் செய்யலாது. சரியா? அதனால் அப்பாவுக்கு தான் அந்த உரிமை இருக்குது தண்டிக்கிறது. ஏசு அப்பாவுக்கு உரிமை இருக்குது தண்டிக்கிறது எங்களை. ஏன்னா அவர் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவருடைய பிள்ளைகள். வெளியிலேருந்து வந்தால் தண்டிக்க இயலாது. அவருக்கு உரிமை இருக்குது, பாஸ்டருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவர் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவர் உங்களுக்காக நியமிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்காக பாஸ்டரை கொடுத்துருக்கிறார், அருமையான ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார். அவருக்கு உரிமை இருக்குது தண்டிக்க. ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த சபையில் அவங்களை எல்லாத்தையும் பரலோகம் கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. வழி நடத்துறதுக்கான பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த பொறுப்பு இருக்குது அவருக்கு. தண்டிக்கலாம். சரியா? வெளியிலேருந்து வந்து யாரும் தண்டிக்க மாட்டாங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிச்சையை சகிக்காட்டி நாங்கள் புத்திரர் இல்லை, நாங்கள் புறம்பானவர்கள். காணி ஆட்சியில் இல்லை, அவருடைய புத்திர சுவிகாரமும் இல்லை, புத்திரரும் இல்லை. என்னது? நாங்கள் வெளி மனுஷன். இந்த இதில் ஆண்டவருடைய அந்த சோனுக்குள்ளே இல்லை, அவருடைய சோனுக்குள்ளே, அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய பார்வைக்குள்ளே, அவருடைய அந்த கண்ணுக்குள்ளே நாங்கள் இல்லை, வெளியில் போயிட்டோம். இப்போ நம்மளை பிள்ளை நம்மளை மதிக்காட்டி, நம்ம சொல்கிறத கேட்காட்டி, சில அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீ என் பிள்ளையே இல்லை, தலை முழுகிட்டேன்னுவாங்க. உன்னைய தலை முழுகிட்டேன், போயிரு, நீ என் பிள்ளையே இல்லைன்னுவாங்க. சாது சுந்தர் சிங்கெல்லாம் கத்தரை ஏற்றுக்கொண்டனால அவங்க அப்பா விரட்டிட்டார், நீ என் பிள்ளை இல்லைன்ட்டு, பைபிள் வாசிக்கிறனால. சரியா? ஆகவே புத்திர சுவிகாரம் இருந்துச்சின்னு சொன்னால், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? அப்பா அம்மா ஏசாத புத்திரன் இருக்கா? பிள்ளைகள் இருக்காங்களா யாராவது? நம்மளெல்லாம் நம்ம அம்மா திட்டி இருக்கிறாங்க, ஏசி இருக்கிறாங்க. நம்மளை அம்மா அப்பா திட்டலையா? அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை. அப்பா திட்டாட்டி, அப்பா ஏசாட்டி, அப்பா அடிக்காட்டி, எங்கள் தவறுகளை திருத்தாட்டி அப்பாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, நேசமே இல்லை. அவர் எங்களை நேசிக்கலை. ஆனால் இயேசு எங்களை நேசிக்கிறாரு. நேசிக்கிறனால தான்ப்பா இந்த செட்டப். ஞாயிற்றுக்கிழமை வாங்க பார்த்தோம், நாங்கள் எந்த நாளும் ஜெபம், எந்த நாளும் வேத வாசிப்பு, எந்த நாளும் எங்கள்ட ஞாயிறு ஆராதனைகள். என்னத்துக்காக? கர்த்தரைங்களை நேசிப்பதற்காக. கர்த்தரைங்களை அது டார்ச்சராக என்ன? அங்கெல்லாம் அப்படி தான். என்னடா பௌர்ணமி தினம் இருக்கும் அங்கே, அன்னைக்கு தான் லீவு எங்களுக்கு. ஐயா ஒரு முறை வர நேரம் அங்கே பௌர்ணமி தினத்தை சிங்களத்தில் சொல்லுவாங்க போயா தினம்னு. என்னது? நம்ம பாஸ்டர் கிறிஸ்டோஃபர், பிரதர் கிறிஸ்டோஃபர் வர நேரம் நான் சொன்னேன், பாஸ்டர் இன்னைக்கு போயா தினம்ன்ட்டு. அவர் கேட்குறாரு, சும்மா போயாவா? சும்மா போயாவா? என்ன போயான்னு கேட்குறாரு. சும்மா போயா? அதான் சரியா? நம்ம ஜாலியாக இருப்போம் அங்கே வந்திருக்க நேரம். நீங்களும் வாங்க பாஸ்டர், யூ ஆர் வெல்கம், நம்ம நாட்டுக்கு வாங்க, உங்களை கவனிச்சிக்கிறோம், உங்களுக்கு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நாங்கள். அப்போ நம்ம ஜாலியாக இருப்போம். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் கேலி செய்யக்கூடாது, அதில் திருப்தி படக்கூடாது. சரி, ஆனால் ஜாலியாக இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சியாக இருப்பதே உடைய பலன். 300 விதமான தசைகள் இயங்குமா நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம். தசைகள், மன அழுத்தம் நீங்கும். சயின்டிஃபிக் படியாக விஞ்ஞான ரீதியாகவே சொல்கிறாங்க, சிரிக்கிற நேரத்தில், மன மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில்
இந்த அசிடிக் வருது, அந்த கேஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய திங்க் பண்ணுறனால அசிட் ஃபார்ம் ஆகுது, அமிலங்கள் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்? கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய நல்லா சிரிச்சு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்குது, அவரை ஆராதிச்சு துதிச்சு பாடி இருக்கிற நேரங்களில் மகிழ்ச்சி தன்னாலே வரும். அப்படியே ஆயுசு காலங்கள் கூடும். அப்படியே தசைகள்லாம் என்ன செய்யுமா? இயங்குமா. 300 விதமான தசைகள் அங்கே இயங்குன்ட்டு விஞ்ஞானத்தில் சொல்லப்படுது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிடுவேங்கட. அதுக்கு தான் கர்த்தர் எத்தனையோ பெனிஃபிட்ஸ். அவரை ஏற்றுக்கொள்கிறனால, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கனால, கர்த்தரை ஆராதிக்கிறனால எத்தனையோ பெனிஃபிட்ஸ், எத்தனையோ வரப்பிரசாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருது. இந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அவரை ரசித்தனால 50 பீடி, ஒரு பீடி 10 ரூபானா 50க்கு 500 ரூபா லாபம்னு வருவார். வந்திருக்கிற நம்மளோட பாஸ்டர் தாரக்க 50 பீடி லாபம் இல்லையா? போலீஸ் கேஸ் இல்லை, குடி இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, டாக்டர்கிட்ட போகிறது குறவு இல்லையா? இருக்கா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? இருக்கா? மாதத்துக்கு எவ்வளோ கர்த்தர் என்ன செய்கிறாரு? மிச்சப்படுத்தி கொடுக்குறார். சேவ் பண்ணுறோம் நம்ம காசு வீணாகிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்கனால என்ன நடக்குது? காசு சேவ் பண்ணி கொடுக்குறார் கர்த்தர். சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அடி இல்லை, டாக்டர் சல்லி இல்லை, போலீஸ் கேஸுன்னு அலைய தேவையில்லை, டாக்டர் ஃபீஸ் இல்லை, இது இல்லை, குடி இல்லை, இது விளங்குது இல்லை. நம்ம சொன்னால் என்ன சொல்ல? மதம் மாத்திரணும். அங்கெல்லாம் அப்படி தான். யாரும் இதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இல்லை. கர்த்தர் எத்தனையோ பெனிஃபிட்ஸ், எத்தனையோ காரியங்களை ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார் கர்த்தர். உடையிலிருந்து, அவன் முடியிலிருந்து எல்லாம், அவன் நடத்தையில் பேச்சு அவ்வளோ டோட்டலி சேஞ்ச் கர்த்தருக்குள்ளே வர்றார். ஆகவே இது நாங்கள் சந்தோஷப்படணும். அவருடைய பிள்ளைகளாக இருப்பதை குறித்து, அவருடைய சிக்ஷையை குறித்து, அவர் எங்களை தண்டனையை குறித்து, ஐயோ அப்பா என் மேலே ஆசைனால தான், என் மேலே அன்புனால தான், பாசனால தான் தண்டிக்கிறாரு. பாஸ்டர் கூடாக பேசுகிறாரு. கர்த்தர் என் மேலே வச்சுருக்க அன்புனால நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை சீர்படுத்தி மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு அது பாவத்தை விட்டு விலகுகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இணையாத காரியங்களை செய்கிறவர், வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். நம்மளாம் நினச்சி பார்க்கல இப்படியெல்லாம் வருவோன்ட்டு. நம்ம தலைநகர் கொழும்புக்கு போகிறக்கே பயம், பஸ்ஸில் ஏறிக்கிட்டு போகிறதுக்கு கூட பயம், காலெல்லாம் நடுங்கும். ஸ்ரீலங்கா தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த என்ன கர்த்தர் பலாங்கோட பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்து, அவர் பாஸ்டர், நம்முடைய மச்சான் பாஸ்டராக இருந்தாங்க. அங்கே எங்களை கொண்டாந்து கர்த்தர் அங்கே வச்சு எங்களுக்கு படிக்கிறதுக்கு, ஊழியத்தில் ஈடுபடுறதுக்கு காரியங்களை செய்து இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவருடைய கிருபை தான், எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய காரியம்தான். ஒன்றுமே எங்களால் நடந்தது, என்னால் நடந்ததுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலமானதும் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய கிருபை. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், அந்த சபையை நேசிக்கிறார் ஆண்டவர், யாவரையும் நேசிக்கிறார். உங்கள் மேல் கிருபை வைத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? சிச்சை வந்தால் சரினா இந்த சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க தானே, கிட்ஸ். அப்போ சின்ன ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல் 1 to 5 தான் இருக்குது நம்முடைய ஸ்கூலில். அந்த சின்ன பையனுங்களை குழப்பம் பண்ணுனா, விலங்கு தானே குழப்பம் சென்ட் பண்ணுவீங்க தானே, அது குழப்பம் பண்ண நான் கூப்பிடுவேன், அடே வாடா தம்பி, ஏன் இந்த தவறை செஞ்ச, அப்போ உன்னை அடிக்கட்டா, அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கம்பை காட்டுவேன், பெரம்பு இருக்குது காட்டி சொல்லுவேன், அடி இது 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 இந்த கம்பு நல்லமா சரியில்லையா? இல்லை சார் சரியில்லை, வலிக்கும். இல்லைடா, நல்ல உன்னை திருத்துறதுக்கு தானே வச்சுருக்கிறேன், நீ நல்ல பிள்ளையாக்குறதுக்கு தானே இதில் அடிக்கிறேன். அப்புறம் சொல்லுவான், இது நல்லமா சரியில்லையானே, நல்ல சார் கம்பு, உன்னை திருத்துறதுக்கு தானே இந்த கம்பை வச்சுருக்கேன், இந்த கம்பு தான் உன்னை திருத்தும், நல்ல மனுஷன் ஆக்கும். அப்போ இது நல்லமா சரியில்லையா அந்த கம்புன்னு ஒன்று என்ன சொல்லுவான், இந்த பெரம்பு நல்ல சார், ஆனால் அடிச்சிடாங்க சார் வலிக்கணுமா?
சரியா? கர்த்தருடைய சிட்சையை என்ன செய்யணும்? நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சரியா? தண்டிக்கணும். தண்டிச்சா தான் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இயேசு என் மேலே நோக்கமாக இருக்கு, இயேசு என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னோட பேசுகிறாரு, என் பாவத்தை சுட்டி காட்டுறாருன்ட்டு அப்படி கண்டுக்கிறான் விட்டா என்னது? கண்டுக்கிறான் விட்டா நான் மகன் இல்லை. இப்போ சிங்களத்தில் சொல்லுவாங்க, நான் அம்மா கிட்ட கேட்பாங்க, அம்மா நான் வயிற்றில் பிறக்கலையா, நீ என்ன நான் வேற பிள்ளையா, நீ எடுத்தா வளர்த்த, எங்கேருந்து தூக்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. அம்மா அன்பு இல்லாட்டி பாசம் இல்லாட்டி, என்னம்மா நீ என்னை எங்கேருந்து கொண்டு வந்தியா, நான் உன் புள்ள இல்லையா? அப்பா கிட்டேயும் கேட்பாங்க, அப்பா நான் உன் புள்ள இல்லையா? கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அன்பு குறையிற மாதிரி இருந்தால் கேட்பாங்க. இயேசுகிட்டையும் நான் கேட்கலாம் தானே, அப்பா அவங்க புள்ள இல்லையாப்பா, பிள்ளையா இருந்தால் என்னை சிரிச்சிங்கப்பா, தண்டிங்கப்பா, என்னை சொல்லி கொடுங்கப்பா சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. சாருங்க பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்கம்மா. 8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சிச்சை இல்லாட்டி என்னதான்? சிச்சை இல்லாட்டி அதை நீங்கள் வாச்சிங்க தானே. சிச்சை இல்லாட்டி நம்ம என்னது? கர்த்தருடைய பிள்ளை இல்லை, வேற யாருடையோ பிள்ளைகள். நாங்கள் கர்த்தர் எங்களை நேசிச்சா என்ன செய்வார்? என்னது? நாங்கள் அவருடைய பிள்ளை. நம்ம எங்கள் பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டாதான், எங்களோட கர்த்தர் இடைப்பட்டாதான், என்னுடைய குறைகள் கர்த்தர் சொல்லி கொடுத்தா தான் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அப்பா என்னை தண்டிச்சதை, ஏன் மகன் இதை செய்கிற, இப்படி செய்யாதுன்னு சொன்னா தான் நான் அப்பாட பிள்ளை. இல்லாட்டி என்னது? பிள்ளை இல்லை, வேறு யாரோண்ணா. பக்கத்து வீட்டு அப்பா வந்து நமக்கு சொல்லுவாரா? பக்கத்து வீட்டு அப்பா நமக்கு சொல்ல மாட்டேன். சொன்னாலும் என்னது? நமக்கு கோவம். நீ யார் அதை சொல்கிறதுக்கு? கேட்போமா இல்லையா? கேட்போம். என்ன? ஆகவே கர்த்தருடைய சிற்றை வருகின்ற பொழுது, கர்த்தருடைய காரியங்கள் வெளிப்படுகின்ற பொழுது, கர்த்தருங்களோடு பேசுகின்ற பொழுது எப்பயுமே நீங்கள் என்ன செய்யாங்க? ஐயோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, யாரும் கோல் சொல்லியிருப்பாங்க, பாஸ்டருக்கு சொல்லியிருப்பாங்க, எப்படி தெரிஞ்சிருக்கும்? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது அப்படியே காரியங்கள் பட்ட வர்த்தனமை அப்படி வெளிப்படையாக, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்படியே எங்களுக்கு உள்ள இந்திரியங்களை அந்த அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு. அதுதான் நேசம், அதுதான் கர்த்தருடைய நேசம். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீ செய்கிறதெல்லாம் செய்யப்பா. அப்பா சொல்லுவாரன், நான் கெட்ட வேலை ஒன்று செஞ்சால் நல்லா தம்பி செஞ்சுக்கிட்டு போ, அதுதான் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவார். அம்மா அப்பா என் மேலே நேசிக்க உண்மையான அப்பா, உலகத்து அப்பாவே அப்படியா இருந்தா, எங்களெல்லாம் படைச்ச எங்களை நேசிக்கிற தாப்பன் என்னது? நான் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை, கெட்டு போக விரும்புகிறவர் அல்ல கர்த்தர். சரியா? ஆகவே பெரிய பிரசங்க யார் இல்லை, பெரிய காரியங்களை நான் அறிந்தவன் அல்ல, ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நாளிலே கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை நம்ம அருள்நாதன் ஒரு சார் இருக்கிறார், அவர் அமெரிக்காவில். இப்போ அவர் தான் நமக்கெல்லாம் டீச்சர், அவர் தான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர் பிரசங்கம் பண்ணுற நேரம் சொல்லுவார், ஒரு விரல் தான் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பக்கம் திரும்புது, மற்ற 5 நம்ம மேலே இருக்கு. எனக்கும் சேர்த்து இந்த வார்த்தைகள் எல்லோரோடும் பேசி கொண்டு இருக்க அந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை நேசிப்பாராக, நேசிக்கிறவராக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். 9வது வாசிங்கம்மா, 9வது வார்த்தை. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார், இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மாரே சொல்கிற நேரம் நம்ம அஞ்சி நடக்கிறோம் இல்லையா? அவரும் சில நேரம் தவறுறவராக இருப்பார். நம்ம உலகத்தில் உள்ள அப்பா என்ன செய்வார்? அங்கெல்லாம் அப்படி தான், சின்ன பிள்ளைகள்கிட்ட தான் அந்த குடி சாராயம் வாங்க யார் அனுப்புவாங்க? நம்ம ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்புவாங்க அப்பாமார். அப்படி வாங்கிட்டு வர சும்மா இருப்பானா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவான். அப்படியே பழகிடுவான். என்னது பீடி வாங்க அப்பா பிள்ளையை தான் அனுப்புவார். பழகுவானா இல்லையா? அவர் எப்படி ஒரு பிள்ளையை தண்டிக்க முடியும்? சில நேரங்களில் தவறுகிற தகப்பன்மார் இருந்தால்
பிழை செய்கிற தகப்பன்மார் இருந்தால் என்னது, பிள்ளையை தண்டிக்க முடியாது. ஆகவே உலகத்தின் தகப்பன்மார் சரியா, அன்றியும் நம்முடைய சரீர தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்கணும். சில நேரங்கள் அம்மா அப்பா இல்லை. இப்போ நம்மெல்லாம் அப்பா எங்களை என்னது என்னைய நான் மாமிக்கிட்ட தான் வளர்ந்தேன், கொடுத்துட்டாங்க சரியா, வளர்ந்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, அவர் நேசம் இருந்து கொடுத்தாங்களோ இல்லை என்னை எது கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னது, கொடுத்துட்டாங்க என்னைய சரியா. அன்பு இருந்தால் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அதை விட நாங்கள் இங்கே வளர்ந்தனால என்ன செய்கிறோம், இன்றைக்கி அங்கே இருந்தால் நம்முடைய மற்றவங்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. ரசிக்கப்படவும் இல்லை, ஒரு தொழில் இல்லை, அப்படியே தான் இருக்கிறாங்க. கர்த்தர் இங்கே கொண்டு வந்துட்டார். மோசே கொண்டாந்தார், நானல் பெட்டியில் போட்டு அங்கே பார்வோன்கிட்டே அனுப்புனாங்க. சார் தெரியுது எனக்கு கதை, என்னை விட உங்களுக்கு தெரியும், நல்லா பைபிள் படிச்சிருப்பீங்க. இந்தியாவிலேருந்து அங்கே வர வரையும் நாங்கள் காத்திருப்போம் பைபிள் ஸ்டடிக்கு. ஏன்னா இந்திய பிரசங்கிமாருக்கு அங்கே நல்ல வரவேற்பு இருக்குது, நல்லா ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்கள் முழு உலகத்துக்கும் ஊழியத்தை கொண்டு போகிறாங்க, முழு உலகத்துக்கும் சத்தியத்தை கொண்டு போகிறாங்க. கர்த்தர் அவங்கள எடுத்து பயன்படுத்துகிறார் இல்லையா பாஸ்டர்? தமிழ்நாட்டு ஊழியர்கள் ஏன்னா டக்குன்னு மொழிகளை கேட்ச் பண்ணிடுவாங்க அவங்க சரியா. நிறைய இடங்களுக்கு போய்ட்டு ஊழியம் செய்கிறாங்க. ஆகவே அதில் நாங்கள் சந்தோஷப்படணும். கர்த்தர் என்னை அங்கே ஒரு மூலையில் இருந்த ஒரு மனுஷனை பலாங்கொடை பகுதி கொண்டு வந்து, பாஸ்டருக்கு தெரியும் நாங்கள் எங்கே வளர்ந்த அந்த நம்முடைய அக்கா மச்சான்லாம் தெரியும், கொண்டு வந்து எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி, ஊழியர்காரர்களை பயன்படுத்துவோம். நாங்கள் ஊழியம் செய்கிறத விட என்னது, நாங்கள் வர்ற ஊழியர்களை பயன்படுத்தி சபைகளை பலப்படுத்தி, சபைகளுக்கு என்ன வார்த்தைகளை கொண்டு போயிட்டு அவங்கள பலப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அது உலகத்தின் தகப்பன்மாரே, சரீர தகப்பன்மாரே என்ன செய்கிறாரு, தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் என்ன செய்யணுமா, வெகு அதிகமாய். ஆவிகளின் தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியே நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் வர்ற நேரம். ஏன்னா ஒரு சபைக்கு கர்த்தர் வந்து சும்மா பேசுகிற மாட்டார், ஆவியானவர் தாங்க பேசிக்கிட்டு இருப்பார். ஆவியானவர் பிள்ளையாமுக்கு என்ன செஞ்சாங்க, கழுத பேசுச்சு, ஏதோ ஒரு வழியில் யாரை கொண்டு சரி கர்த்தர் உணர்த்துகின்ற பொழுது, ஆவியானவர் பேசுகின்ற பொழுது அந்த ஆவியானவருக்கு என்ன செய்யணுமா, நாங்கள் அஞ்சி நடக்கணும். சும்மா தகப்பனுக்கு சாராயம் குடிக்கிற ஒரு தகப்பை வந்து நீ குடிக்காதுன்னு நம்ம கேட்போமா, நீயே குடிக்கிற நான் எப்படி குடிக்காமல் இருப்போம் கேட்பானா இல்லையா பிள்ளை. அவங்க இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பாங்க, அப்பா அங்கிட்டு குடிப்பார், பிள்ளை இங்கிட்டு குடிக்கும். இல்லாட்டி அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிற குடும்பங்களும் இருக்குது. அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து குடிக்கிற பிழை செய்கிற குடும்பங்களும் இருக்குது. ஆனால் என்ன செய்வோம், அப்பான்ற ஒரு மரியாதை தான் வேதம் என்ன சொல்லுது, சரீர தகப்பனுக்கே நீங்கள் அஞ்சி நடக்கிறியே, அதை விட எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற அண்ட சராசரத்தை படைத்து ஆளுகை செய்கிறதான அவருடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்களுடைய ஆதி அந்தம் என்னது எல்லாமே அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்போ ஆவிகளின் பிதாவாகிய கர்த்தருக்கு எவ்வளவு நாங்கள் அஞ்சி நடக்கணுன்ட்டு வேதத்தில் நாங்கள் பாருங்கள். கடைசியாக நாங்கள் யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களை வாசித்து நாங்கள் நிறைவு செய்வோம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. வேதம் என்ன சொல்லுது, யோபு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன யார் சொன்னால் அந்த நேரம் நம்ம என்ன செய்வோம், இப்போ தான் யோசிக்கிறோம். சில விஷயங்கள் தவறுன காரியங்கள், தவறுன விஷயங்களை குறித்து இப்போ யோசிக்க, அந்த நேரம் தண்டிச்சாங்களே, அந்த பாஸ்டர் சொன்னாங்களே, அந்த சார் சொன்னாரே, அந்த டீச்சர் சொன்னாங்களே, ஐயோ அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாமே, நம்ம இன்னும் போயிருப்போமே. படிப்புலையும் சரி எல்லா விஷயங்களையும் சில விஷயங்கள் நாங்கள் செஞ்ச தவறுகள்னால நாங்கள் கவலைப்படுவோம். சில நேரங்கள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, வாழ்க்கையை டைமை மிஸ் பண்ணிட்டோமே, வயசை மிஸ் பண்ணிட்டோமே. யோசிக்கிற நேரம் நம்ம என்ன யோசிப்போம், இப்போ இந்த நேரத்தில் 56 வயசில் யோசிப்போம். நம்ம சொல்லியிருந்தால் நம்ம திருந்தி இருப்போமே. அது சிச்சை நமக்கு தானே வந்துச்சு. நம்ம அந்த நேரம் நம்ம முரண்பட்டோமே, பாஸ்டரோட கோவிச்சோமே,
தாய் தகப்பனோட கோவிச்சமே, எங்களுடைய மூப்பர்களோட கோவிச்சமே. சாரி, யோசிப்போமா இல்லையா? காலம் கடந்த பிறகு யோசித்து ஞானம் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க சிலர், அங்கெல்லாம் சின்ன வயசுலேயே எல்லாம் பெரிய கெட்டு போகிறாங்க பிள்ளைகள், வாழ்க்கையை நாசமாக்கிக்கிறாங்க. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு பாரமா, சமூகத்துக்கு பாரமா, அவங்களுக்கே அவங்க பாரமாகிடுவாங்க இல்லையா பாஸ்டர்? அவங்களுக்கே அவங்க பாரம். கடைசியில் ஏன்டா இப்படி நடந்துச்சு, ஏன்டா இப்படி செஞ்சுக்கிட்டோம், ஏன் இந்த மாதிரின்னு சொல்லி அழுது புலம்பி அந்த நேரம் காலம் கடந்து போயிருக்கும். கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கிய, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதேயும். அவர் காயப்படுத்தி என்ன செய்வாரா? அடிக்கிற கைத்தான் அணைக்கணுவாங்க தமிழில். அடிக்கிற கைத்தான், யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் அன்பு இருக்குது, அவங்க தான் அன்பு நேசிக்கிறவங்க. விளங்குதா? யார் நம்மளை எந்த நேரமும் என்னது எந்த நேரமும் என்ன செய்கிறது, அப்படியே நைன்னுக்கிட்டு இருக்காங்க தானே, செய்யாத செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தானே, அவங்க எங்கள் மேலே அன்புனால தான் அப்படி செய்கிறாங்க, நேசிக்கிறனால. இல்லை இடத்த சும்மா விட்டுட்டு போ, நீ எதையும் செய், நீ எப்படி இரு, நீ எப்படி வாழ்ந்துட்டு போன்னு விட்டுருவாங்க தானே. அவங்களுக்கு எங்கள் மேலே நேசம் இல்லை, அக்கறை இல்லை. கர்த்தர் எங்களை நேசிக்கிறபடினால தான் சிட்சிக்கிறார். என்ன செய்கிறாரு? அடுத்து அவர் காயப்படுத்தி காயம் காட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இஸ்ரவேல என்ன யூதர்களை சொல்லுவார், ஐயோ அவனை ஒப்பு கொடுப்பேன், அவங்ககிட்ட ஒப்பு கொடுப்பேன், பாபிலோனுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுவார். ஆனால் என்ன சொல்லுவார்? அப்புறம் மனஸ்தாபம், ஐயோ சியோன் குமாரத்தி அங்கே கஷ்டப்படுற வேதனைப்படுறாருன்ட்டு என்ன சொல்லுவார்? அதுக்கு பிறகு ஐயோ நான் கொடுத்துறேன், என் புள்ள வேதனைப்படுதே, என் மக வேதனைப்படுறாளேன்ட்டு என்ன செய்வார்? சிச்சைகள் நாங்கள் துயரப்படுற நேரங்களை ஆற்றுகிறார், காயம் கட்டுகிறார், எங்களை ஆற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். தாவீது என்ன சொல்கிறான்? சங்கீதம் 119:71 வாசிங்கம்மா, கடைசியாக வாசி நிறைவு செய்வோம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. 119 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவங்கள், சிச்சைகள், காரியங்கள் வர நேரம் அதில் நாங்கள் பிரமாணங்களை, ஒரு படிப்பை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களை சீர்படுத்துவ, எங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக, எங்களை செய்து கொள்வதற்காக, எங்களுக்கு வார துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், சிச்சைகள் எல்லாம் எங்களை சீர்படுத்துவதற்கு தான் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்றுமே வராமல் இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நான் செழுமையாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வரணும், அப்போ தான் இயேசுவை தேடுவோம். ஏதாவது ஒன்று வரணும், அப்போ தான் நாங்கள் இயேசு தேடுவோம். எரேமியா 17 வாசிங்கம்மா. எரேமியா 17. கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வாசிங்கம்மா. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஆமாம், எல்லா மரத்துக்கும் வரதான் இந்த மரத்துக்கும் வரும். அந்த உபத்திரம், வாது ஓடையும், புயல் வரும், இப்போ எல்லாமே வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அவைகளை தாங்கக்கூடிய பலத்தை, எது வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அந்த மரம் பச்சையாக தான் இருக்கும், இலை உதிராது, இலை பச்சையாக இருக்கும், தப்பாமல் கனி கொடுக்கும். ஒரே அந்த அந்த வார எல்லா மரத்துக்கும் வார பிரச்சனை, வேதனை தான், உபத்திரம் தான் வரும் நமக்கும். ஆனால் இயேசுக்குள்ளால் வேறு விட்டிருந்தா, அவருக்குள் நிலைத்து இருந்தால், அவருக்குள்ள அதிகமாய் ஆழமாய் வேறுவிடும் பொழுது, அந்த அவருடைய வல்லமையை உறிஞ்சுகின்ற பொழுது, அந்த நீர் அதை எடுக்கின்ற பொழுது நாங்கள் பலனுள்ளவர்களாய் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவம் இருக்கணும். உபத்திரமோ, பாடோ, வேதனையோ, கண்ணீரோ வந்தால் என்னது? இலை பச்சையாயிருக்கிற மரத்தை போல் இருக்கணுமா இருந்தால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கணும். உபத்திரவங்கள் வர, அந்த மற்ற மரத்துக்கு வர உபத்திரம் தான் இதுக்கு வந்திருக்கும். ஆனால் பலன் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு எங்களை அழைச்சது என்னது? சோர்ந்து போயிட்டு ஐயோ ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு, வேலை இல்லை,
நான் என்ன செஞ்சாலும் சரி வருதில்லை, அதுக்கு கர்த்தர் அழைக்கல. தைரியம் பலன் இருக்கணும், எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதும் பலனுள்ளவர்களாக கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 27:5 சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருப்பா. அது அருமையாக சொன்னாங்க அந்த பிரதர் காலையில் வர்ஷிப்பில். மேலே எல்லாத்தையும் கொடுத்துடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை அவருடைய வல்லமை உங்கள் மேல் தங்குவது, அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, சபையில் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலப்படுங்க. நீங்களா சோர்ந்து போகாங்க. கர்த்தருங்களை சோர்ந்து போகிறதுக்கு அழைக்கலை, முட்டங்கி இருக்கிறதுக்கு அழைக்கலை. எழுந்து பிரகாசி உன்னொளி வந்தது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அங்கே முடக்கிக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஏலாது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அது சொல்லி முடிக்கிறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு 7.5 சனி. மச்சான் வாழ்க்கையில் 3 முறை 7.5 சனி வருமா? எவ்வளோ யோசிச்சுப்பா. 22 வருஷம் வேலையை போச்சு, வாழ்க்கை வேலையே இல்லை, வாழ்ந்து வேலையே இல்லை. 50 வயசு வாழ்ந்த 22 வயசு போனால் 22 வயசு போனால் மீதி 28 தான். சனி அந்த தோஷங்களை அந்த முடக்கங்களை இல்லாமக்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கார். இவர் சொல்லுவார், மேரி பண்ண சொல்லிட்டாங்களாம், நீ திருமணம் முடிக்க மாட்ட, பிள்ளைகள் பிறக்காது. எத்தனை கீத பிரதர் பாஸ்டர் நெத்தி வைக்குவி வயசை பாஸ்டர் கிவி பாஸ்டர் தோஷே கேலா 41 வயசில் இறந்து போயிடுவாங்க. இப்போ இவருக்கு 43 வயசு. மேரி பண்ண இயலாதுனாங்க. வைஃப் வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க. கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. ஊழியமும் செய்கிறாங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வதிச்சிருக்கார். இப்போ அதுக்கு கர்த்தர் அழைக்கலை. அதையே நாங்கள் ஜோசியம் கேட்க போயிட்டு ஜோசியக்காரன் இல்லாதன்னு சொல்லுவான். அதை கேட்டு என்ன செய்வோம் நம்ம? எப்படியே முடங்கி அவ்வளோத்தான் வாழ்க்கை. அது கர்த்தர் அழைக்கலை. கர்த்தர் உங்களை அழைத்தது பலன் உள்ளவர்களாக இருப்பதற்காக, அவருக்காய் நிற்பதற்காக, பலப்படுவதற்காக, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. என்னது? நித்திய ஜீவனுக்காக. எத்தனையோ பெனிஃபிட்ஸ், எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். உங்களை நீங்கள்லாம் பலப்படுங்க. நீங்கள் நல்லவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டரை நாங்கள் திருப்பி அழைக்கிற ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் வாங்க. நீங்களும் வந்தால் வாங்க, எங்களுடைய அட்ரஸ் எடுங்க, வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எழுந்திருந்து ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபித்து முடிப்போம். நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம். உரிஷலவரிக்கரபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுகிற கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற இயேசு, எங்களோடு இருக்கிறவரை உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவரே, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே பலத்தை கொடுக்கிறவரே, பலனற்றவளை திடனற்றவளை திடப்படுத்துகிறவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக சுவாமி. ஓ சோர்ந்து போய் இருக்கிறவர்களை சுவாமி, திடனற்றவர்களை அப்பா திடப்படுத்துங்க இயேசுவே. ஓ ரிஷலவரிக்கரபா. நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே. உங்களை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. கிருபை கிருபை அப்பா, கிருபை இரக்கம் ஆண்டவரே. நல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த எல்லா நன்மைகட்காய் நன்றி இயேசுவே. அருமையான பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஐயாடைய பாடல் இது. பாடுவோமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஷலவரிக்கரவா. ஓ நன்றி இயேசுவே. ஆமென். ஓ க்ளோரி 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 க்ளோரி. நன்றி இயேசுவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், நீர் செய்த எல்லா நன்மை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம். க்ளோரி. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த எல்லா நன்மை எல்லாரும் சொல்லலாமே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக அவர் செய்த உபகாரம் ஏராளமே, இந்த நாவினால் விவரிக்க முடியாதையா. ஹல்லேலூயா. ஓ glory. ஓ உபகாரம் ஏராளமே, இந்த நாவினால் விவரிக்க முடியாதையா. என் நெருக்கத்தில் நான் அவரை கூப்பிட்டேனே, என் நெருக்கத்தில் நான் அவரை கூப்பிட்டேனே. விசாலத்தில் என்னை அவர் வைத்திட்டாரோ. என்னை அவர் வைத்து எல்லாரும் கரங்களை வெற்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி அம்மையா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியான காரியங்களை அருமையான போதகரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் நம் நடுவில் வந்திருக்கிற ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஜெபித்து விடைபார்கள். ஸ்தோத்திரம். යාඥා කළ අවසාන කරමු. நாங்கள் ஜெபித்து முடிப்போம். අපට බොහෝ ආදරය කරන විශ්වයේ උන්කාර ਸਰබලදාරු ජීවමාන දෙවි පියාණනි, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தகப்பனே, අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනී, මේ උදෑසන ඔබ වහන්සේගේ වචන නිසා ස්වාමින් වහන්සේ. கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ස්වාමිනී, ඔබ වහන්සේ ප්‍රේම කරන සනකට ඔබ වහන්සේ දඬුවම් කරනවා කිව්වා. கர்த்தாவே உங்களை நேசிக்கிற ஜனங்களை நீங்கள் தண்டிக்கிறவரா இருக்கிறீங்க. ස්වාමිනී, ඔබ වහන්සේ අපව කැඳවුවේ සදාකාල ජීවනට ගෙන යන පිණිස. கர்த்தாவே எங்களுடைய சதாகால ஜீவனுக்காக சுவாமி, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்காக எங்களை அழைத்திருக்கிறீங்க. ස්වාමිනී, මේ ස්ථානින සෑම කෙනෙක් උදෙසාම යාඥා කරනවා ස්වාමින් වහන්සේ. இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ස්වාමිනී, දේවදාසය තුලින් යම් අය තුලින් සුදාත්මයන්ි ඔබ වහන්සේ කතා කරන විට கர்த்தாவே இந்த நாளிலே பேசினது போல ඔවුන්ගේ වැරදි පෙන්වා දෙන විට ස්වාමින් වහන්සේ, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது යම් අය ස්වාමිනී ඔවුන්ගේ හිත් තුවාල වේ ඔවුන් වේදනාවෙන් සිටින්නට ඇති ස්වාමිනී. ஆண்டவரே உள்ளங்கள் ஆண்டவரே காயப்பட்டிருந்தாலப்பா, සමහර අය ස්වාමිනී වචනයට අකීකරුවාද මේ අභිමුඛයේ ජීවත් වෙනවා ඇති. கர்த்தாவே வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழலாம். සමහර අය ස්වාමිනී ඔද්දොස් තබමින් ජීවත් වෙලා ඇති. ஆண்டவரே முறுமுறுப்போடு வாழலாம். ස්වාමිනී, ඔබ වහන්සේ මේ කෙනෙක්ට සමාව දුන මැනව ஆண்டவர் ස්වාමිනී. ஒவ்வொருவரையும் மன்னித்தருளுங்க. ස්වාමිනී, ඔබ වහන්සේ තරවටු කරන විට கர்த்தாவே நீங்கள் சிட்சிக்கின்ற එක සුළු பொழுது කොට නොසිතන ස්වාමින් වහන්සේ, அதன் சோர்ந்து போகாதபடி ජීවිතයේ සියලු දුර්වලතන් අඩුපාඩුතන් හදාගෙන ස්වාමිනී, ஆண்டவர் எல்லா குறைகளையும் சீர் செய்து ජීවිතයේ පසුතැවිලි වෙමින් ස්වාමිනී, மனஸ்தாபப்பட்டு ඔබ වහන්සේ තවත් පියවරක් ඇතුල් වෙන උන්ට කරුණාව දුන கர்த்தாவே මැනව. உங்களுக்குலாம் இன்னும் சீர் போர்ந்த ස්වාමිනී, கிருபை මේ දේවදාසයන් නිසාම ඔබ වහන්සේ ස්තුතිවන්ත වෙනවා. கர்த்தருடைய தாசனுக்காய் මේ ஸ்தோத்திரம். සනග නිසාම ඔබ වහන්සේ ஆண்டவரே இங்க ස්තුතිවන්ත இருக்கிற වෙනවා. அருமையான சபையாருக்காய் මේ ஸ்தோத்தரிக்கிறோம். දේවදාසයන්ට මම
මම යාඥා කරනවා ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே உங்களுடைய தாசருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ස්වාමීනි එලි පැමිණෙනා ප්‍රඥාව එලිදරව් ආත්මයට තව තවත් දුන මැනව ஆண்டவரே ස්වාමීනි. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை வெளிப்பாடுகளே அவருக்கு ඔහු கொடுங்க. සමග සේවය කරන්නව සේවක කණ්ඩායම මුළුමනින් ඔබගේ දෑත් அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிறதான ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். ස්වාමීනි මේ දේශයට පමණක් නොවේ. ஆண்டவரே இந்த நாட்டுக்கு මේ මුළු மாத்திரமல்ல, ලෝකෙටම ස්වාමීන් වහන්සේ ஆண்டவரே இந்த முழு உலகத்துக்கு ඔබගේ සාක්ෂිකාරයෙක් ලෙස ඔබ රැගෙන පාවිච්චි කළ உங்களுக்கு මැනව. சாட்சியா எடுத்து பாவீங்கப்பா. ස්වාමීනි ඔබ වහන්සේ ඔය යන්නේ සෑම තැනම ආරක්ෂා කරන්නට. போக்கிலும் வரதில்லாம் நீங்க கூட இருந்து பாதுகாத்து ඔබගේ සේවය තව තවත් වර්ධනය කළ මැනව. கர்த்தரை அவருடைய ஊழியத்தை இன்னும் ඔබගේ සියලු வர்த்திக்க பண்ணுங்க. අවශ්‍යතාවයන් නිකන් සැපුව මැනව. அவருடைய எல்லா தேவைகளையும் ස්වාමීනි சந்திங்க. මේ තරුණ තරුණියන් උදෙසා මම විශේෂයෙන් මේ ආඥා කරනවා. கர்த்தாவே எங்க வாலிபர்களுக்காய் உங்களை ස්වාමීනි துதிக்கிறோம். හැම කෙනෙකුටම ඔබ වහන්සේ අතගැස්සුව මැනව. எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ස්වාමීනි தொடுங்க. ඔවුන්ගේ දාසයන්ට යම් වැරදි පෙන්වා දෙනවද? கர்த்தாவே குறைகளை சுட்டி ස්වාමීනි වැරදි காட்டுங்க. තේරුම් අරගෙන அவைகளை ஆண்டவரே මේ තරුණ ஏற்றுக்கொண்டு ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ ஆண்டவரே அந்த வாலிப ඔබගේ பிராயத்தை ඈත ගොස් ස්වාමීනි கர்த்தாவே ඔබගෙන් වෙන්ව ஆண்டவரே உங்களை விட்டு அகன்று போகாதபடி යම් වැරදි மார்ගයන් තුල ගමන් කරනවද ස්වාමීනි? ஆண்டவரே சுவாமி ஏதாவது பிள்ளைகள் குற்றம் குறைகள் இருந்தா ස්වාමීනි ඔබ එකිනෙකාට කතා කරපු නිසා ස්තුතියි. ஒவ்வொருவரோடு பேசினபடி ශිලාප්පදේ විදුනිය ඔබ වහන්සේ උන්ට අතගැස්සුව මැනව. பரிசுத்தாவியானவரே சுவாமி நீங்க ඔබගේ தொடுங்கப்பா. ජීවිතවල තිබෙන සෑම දුර්වල තැන් අඩුපාඩු තැන් හදාගෙන ස්වාමීනි. கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகளை ஆண்டவரே මේ சுட்டி තරුණ காட்டுங்க. ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ இந்த வாலிப நாட்களிலே ජීවමාන ඔබ වහන්සේව අදහගෙන ஜீவனுள்ள உங்களை ஆண்டவரே ඔබ ராஜா වහන්සේව සිහි කරමින් ස්වාමීනි உங்களை நினைவு கூர்ந்து அப்பா ඔබ තුල තව තවත් ඉදිරියට යන්න உங்களோடு முன்னோக்கி செல்லத்தக்கதாக ශිලාප්පදේ විදුනිය ඔන්න බලවත් කළ මැනව. பரிசுத்தாவியானவரை நீங்க ඔබ பலப்படுத்துங்க. වහන්සේ ආශිර්වාද කළ මැනව. ஆசீர்வதிங்க. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ආමේන් ආමේන් ආමේன் ආමේன். தேவன் நம்ம நடுவில் கொண்டு வந்ததான அருமையான ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அவர்களை தேவன் இன்னும் தேசங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி எல்லோரும் அவர்களுக்காக நம்ம ஒரு நிமிடம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஐக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஆண்டவர் பரிசுத்தவான்கள் ஆலயத்தை வந்து கால் வைக்கும் போது இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த அபிஷேகம், இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறார்களோ அந்த இடத்துல வந்து நிற்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோமே. ஆவியானவர் கிரியை நினைப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்டோபனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஜெபித்த ஜெபங்கள் எங்கள் தல்லை ஆண்டவரே பிள்ளைகளுடைய சிரசுகள் வந்து நிற்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் ஆழமாய் கடந்து போய் இந்த வாரம் முழுவதும் அதை சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.